உங்க கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குனால கடைசி காலம் தான் அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, அவன் பூமியில கடைசி காலத்துல தான் வருவான்னு. கிபி 70 காணாம போனவன் 1850 வருஷம் கழிச்சு 1948 வந்திருக்கிறான். அந்த தேசம் திருப்பி இருக்கு. இதுலயே புரிஞ்சுக்க வேணாமா தேசம் தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குதுன்னு? ஆனா உலகம் ஞானத்துல இருக்கு, அறிவு பெருக்கத்துல இருக்கு, அவனுக்கு அது தெரியாது. ஆனா நீங்க தேவன் ஞானத்துல இருக்க வேண்டாமா? வசனத்தை வாசிக்க வேண்டாமா? இன்னும் நீங்க உலக ஞானத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு சேட்டிலைட் இருக்கு, செல்போன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, பைபிள் வசனம்லாம் அந்த காலத்து ஓல்டு பழசு. நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. காலங்கள் மாறும், ராஜாக்கள் மாறுவார்கள், எல்லாம் மாறும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. இனி உங்களுக்கு காலம் செல்லாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இனி உங்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்ப நமக்கு இருக்கிற நேரம் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற நேரம். மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்டுருச்சு. இனி ஒவ்வொரு நாளும் உங்க தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணணும், காத்திருக்கணும். எண்ணெய் இருக்கிறதா, நெருப்பு எரிகிறதா, அபிஷேகம் கரெக்டா இருக்கா, உன்னுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு போகாமல் இருக்கிறதா, இன்னும் அக்கினி எனக்குள்ள எரிகிறதா, என் தரிசனம் கரெக்டா இருக்கா, மணவாளன் எப்ப வருவார்னு காத்திருக்கிற நேரத்துக்கு வந்தாச்சு. இல்ல கர்த்தர் கிருபை உள்ளவரு, அதெல்லாம் நடக்காது ஆகாது, அப்படிலாம் விடமாட்டாரு அப்படின்னா ஒரு நாள் வரும். நீங்கள் நினையாத நேரத்துல சடுதியாய் அந்த நாள் உங்கள் மேல் வரும். அது மப்பும் மந்தாரமான நாள் என்று யோவேல் புஸ்தகம் சொல்லுகிறது. நினையாத நாளிகையில் நடக்கும். அசட்டையா மட்டும் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.